முத்தான முத்துக்குமரா ஓடிவா ஓடிவா ஓடிவா. அந்த முத்துக்குமர சுவாமி அனுகிரகம், முருகபெருமானுடைய அனுகிரகம் பெற்ற விசாக நட்சத்திர அன்பர்கள். விசாகம்னா மற்றவங்க மாதிரிலாம் இல்லை, ரொம்ப யோசிக்கக்கூடியவர்கள். மற்றவங்கள்ட்டெல்லாம் பேசும்போது கூட எப்படியாவது கொஞ்சம் பேசிடலாம், முன்ன பின்ன வச்சு பேசிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, மறந்துடுவாங்க. விசாக நட்சத்திரக்காரர்கள் எதை சொல்கிறோமோ அதை உடனே அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஒரு வேர்டு வெளியில் வந்துட்டுனா முடிஞ்சு போச்சு, அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி. இல்லை இல்லை நான் சும்மா சொன்னேன்ப்பா அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ விசாக நட்சத்திரக்காரர்கள்ட்ட பேசும்போது எது கரெக்டோ அதை மட்டும் பேசினா போதும். இதுதான் விசாகம். என்ன சொல்ல போகும்போது விளம்பரமே இல்லாம தன்னை மற்றவர்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள். செல்வமுத்து குமாரசுவாமி அனுகிரகம் பெற்றவர்கள், முருகபெருமான் அனுகிரகம் பெற்றவர்கள். செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரக்காரர்கள் விரதம் இருங்க. உப்பு இல்லாம சீனி இல்லாம முருகனை நினைச்சு கந்த சஷ்டி கவசம் சொல்லி இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் விரதம் இருந்தா கண்டிப்பாக சொல்றேன், வருமானம் பெருகும், மிகப்பெரிய வரலாறு படைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களுடைய சொல்லுக்கும் முருகனிட்டு இருக்கிற வேல் காப்பாற்றும் உங்களை. அந்த சொல்ல எப்படியாவது செயலாக்குவதற்காக முருகனுடைய வேல் உங்களை காப்பாற்றும். சின்னதா வேல் வச்சு வழிபாடு பண்ணுங்க விசாக நட்சத்திரக்காரர்கள். ஒரு சின்ன பாக்கெட்ல கூட வேல் வச்சுக்கலாம். இந்த வேல் வழிபாடுங்கிறது விசாகத்துக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நிறைய கோபுரங்களை பார்த்து வணங்குங்க விசாக நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரக்காரர்கள் பால் அபிஷேகம் முருகபெருமானுக்கு நிறைய செய்யுங்க. பால் அபிஷேகம், அதுவும் சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு முருகனுக்கு விசாக நட்சத்திரக்காரர்கள் பால் அபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷம். சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு, சித்திரை அன்று சித்திரை மாசத்துல பௌர்ணமி வரும். அந்த நாளில் முருகனுக்கு பால் அபிஷேகம், பால் காவடி எடுக்கலாம், பால் அபிஷேகம் பண்ணலாம். இது அவசியம் விசாக நட்சத்திரக்காரர்கள் செய்தால் மிகப்பெரிய பலன் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள்லாம் நிறைவேறும், மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏற்படும், தெய்வத்தன்மை ஏற்படும், உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரம் உற்று நோக்கி செயல்படுவது நல்லது. எடுத்தமா கௌத்தமான வேணாம், முதல்ல சொல்றதை டெலிட் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறேன், நான் உங்கள்கிட்ட எடுத்த உடனே ஒரு விஷயம் சொன்னேன்னா அதை நம்பிடாதீங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் எடுத்த உடனே நம்பிட்டோம்னு வச்சுங்களேன், அதுலேயே நம்மளோட மைண்ட் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு கொண்டு வரேன், செய்தியை நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானப்பழத்தை கொண்டு நாரத மகரிஷி கொடுக்குறார், எடுத்துக்குங்கிறார். நாரதர் கழகம் நன்மையில தானே முடியுது, நாரதர் கழகம் நன்மையில முடியுது, நாரதர் சொல்றான். அப்போ உடனே பகவான் என்ன பண்றாரு, இது எப்படி பிரிக்கிறதுன்னு கேட்கிறார். 2 பிள்ளை வச்சிருக்கிறேனே, விநாயக பெருமானும் இருக்கிறான், கணபதியும் இருக்கிறான், கந்தனும் இருக்கிறான், நான் எப்படி பிரிக்கிறதுன்றார். அதுக்கு ஒரு சூட்சமத்தை நீனே சொல்லு நாரதாங்கிறார். ஏன்னா பகவானுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். பரமேஸ்வரனுக்கு சூட்சமத்தை சொல்லுன்னு சொல்லி கொடுக்கிறார். உடனே மகரிஷி அழகா சொன்னார், இந்த உலகத்தை யார் சுற்றி வருகிறார்களோ அவங்களுக்கு முதல்ல யார் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு ஞானப்பழத்தை கொடுத்துட்டு போங்களே, ஏன் பிரச்சனைன்ட்டார். உலகத்தை சுற்றி வருபவர்களுக்கு உடனே ஞானப்பழம். நல்லா கவனிக்கணும், இதான் வார்த்தை. ஒரு சன பொழுது கூட யோசிக்கல முருகப்பெருமான். கந்தன் ஒரு வினாடி யோசிக்கல, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. இததான் விசாகத்துக்கு நான் சொல்றது, கொஞ்சம் யோசிங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி ஒருத்தர் கூப்பிட்டாரு, சார் நீங்க இந்த கட்சியில சேர்ந்துருங்கன்னார். ஒரு பெரிய கட்சியில இருந்தார் ஒருத்தர், நல்ல கட்சி. அடுத்தது ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் அவர்களாக தான் இருந்தார்கள். நம்ம எப்பயுமே பாஸ்டா தான் பேசிட்டு இருக்கிறோம், பிரசன்ட்ல பேசல, ஃபியூச்சர் போட. நீங்க அப்படி போயிடாதீங்க. பாஸ்ட்ல அடுத்த அரசியல்ல ஆட்சிக்கு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப என்னன்னா ஒரு பெரிய அரசியல் கட்சியில இருந்தவரை அவங்க கூப்பிடுறாங்க. அப்படி வினாடியில அவர் வந்துட்டார்.
எங்க அரசியல்ல அந்த கட்சியை விட்டு மாறிட்டார். ஆனா கொஞ்சம் யோசிச்சிருந்தாருன்னா அரசியல்ல இப்ப அவருக்கு பெரிய மாற்றமே கிடைச்சிருக்கும். இதான் விசாகம். அதே யோசிச்சவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பதவியில் இன்னைக்கு இருப்பாங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஸ்மால் மேஜிக் இந்த லைஃப் அவங்களுக்கு சொல்லித்தரது தான். விசாக நட்சத்திரக்காரர்கள் உடனே ஒரு முடிவு எடுத்துறாதீங்க. முருகன் பார்த்தார், கந்தன் என்ன பண்ணா, மயில தூக்கின்னு கிளம்பிட்டான். மனுஷன் உலகத்தை சுத்தி வரண்டு போயிட்டான். நம்ம விநாயகர் என்ன பண்ணார், ஸ்மார்ட்டா யோசிச்சார். ரொம்ப ஸ்மார்ட்டா இல்லையா? இந்த சதய நட்சத்திரம்லாம் பார்த்துருக்கீங்களா? பயங்கர ஸ்மார்ட்டா யோசிக்கும். நேரடியாகவே ஒன்று பேசாது. சதய நட்சத்திரம் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் வந்தாலும் பாருங்கள், சதய நட்சத்திரக்காரங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா டக்குன்னு பிடிக்கிற சப்ஜெக்டை பேசிடுவாங்க. ஏன்னா விநாயக பெருமான் சதய நட்சத்திரம், கணபதி அவர் என்ன பண்ணாரு, உடனே சொன்னார், நான் உங்களை சுற்றி வந்துடுவா, அப்பா அம்மா தானே உலகம்னார். இந்த நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம அப்பா அம்மாவெல்லாம் உலகமாக நம்ம நினைக்கணும். வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், வந்த வேலை முடிஞ்சது நமக்கு. அதை விட்டுட்டு நாம சுத்த போனோம்னா நமக்கு தான் பிரச்சனை, பெட்ரோல் செலவு. அன்னைக்கு மயில் எடுத்துன்னு போயிட்டாரு, இன்னைக்கெல்லாம் மயில் எங்கே கிடைக்குது? கிடைக்கல. மயில் எடுத்துட்டு போக முடியுமா? நமக்கு அந்த பவர் இல்லையே. நமக்கு மைலேஜ் கொடுக்கறது பெட்ரோல் தான் இப்போதைக்கு. அதுவும் இப்போதைக்கு வாங்க முடியாத நிலைமையில இருக்கிறோம் இல்லையா? அதனால வருங்காலத்தில் வேணா அதுக்கு வச்சு மாற்று ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அது அப்புறமா பார்ப்போம். அப்ப இன்னைக்கு ஸ்மார்ட் ஒர்க், அதாவது நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, விசாக நட்சத்திரக்காரர்கள் அவசியமாக ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையை யோசிச்சுட்டு செயல்படுங்க. அப்ப வெற்றி அதிகமாக கிடைக்கும். முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக உண்டு. சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு பண்ணுங்க. கந்த குரு கவசம், கந்த சஷ்டி கவசம் படிங்க, நல்ல மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி சிக்கல் சிங்கார வேலரை தரிசனம் பண்ணுங்க. சிக்கல் சிங்கார வேலரை தரிசனம் பண்ணுங்க. நாகப்பட்டினத்துக்கும் திருவாரூருக்கும் நடுவில் இருக்கு. நாகப்பட்டினத்திலேருந்து 5 கிலோமீட்டர், கீவலூர்லேருந்து 5 கிலோமீட்டர் நினைக்கிறேன். எனக்கு கிலோமீட்டர்லாம் சரியா தெரியல. அந்த இடத்துக்குள்ளதான் அந்த சிக்கல்ங்கிற ஊர் இருக்கு. இங்கே தான் வேல் வாங்கிட்டு போய் திருச்செந்தூரில் சம்ஹாரம் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வரலாறு பார்த்துருப்பீங்க. அதனால இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிக்கல் சிங்கார வேலர் வழிபாடு அவசியம் பண்ணுங்க. திருவிடைகளின்னு சொல்லுவாங்க, அங்கேயும் முருகப்பெருமான போய் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி இந்திரன் வழிபாடு அவசியம். கனகதாரா ஸ்தோத்திரம்னு சொல்லணும், தமிழ்ல இருக்கு பாருங்க, கிரந்தத்திலையும் இருக்கு தமிழ்லையும் இருக்கு. ரெண்டையும் ஓட விடுங்க. காலையில கிரந்தம் ஒன்று, சாயந்தரம் தமிழ். இல்லை காலையில தமிழ் ஒன்று, சாயந்தரம் கிரந்தம். இல்லை கிரந்தத்தை முடிச்சுட்டு உடனே தமிழ், தமிழை முடிச்சுட்டு கிரந்தம். ரெண்டுமே ஓட விடுங்க. ரெண்டுலேயும் இருக்கு. அதனால எதையுமே ஒன்றே ஒன்று விட்டுற வேணாம். அதை அந்த பாடலை நீங்க அந்த வீட்டில் ஒலிக்க விடும்போது, கனகதாரா ஸ்தோத்திரம், அந்த பாடல் ஒலிக்கும் போது அந்த முருகனுடைய பேர் அருளோடு சக்தி அருள் கிடைக்கும், பெருமாள் அருள் கிடைக்கும். இதெல்லாம் ஒரே குடும்பம். சக்தி வேலன்னு பேரு, வேலனுக்கு பேரு சக்தி வேலன். சக்தி இல்லாம அந்த வேலை வெளியில போகாது இல்ல. இப்ப அந்த விசாகத்துக்கு ஒரு பவர் கிடைக்கணும். கனகதாரா அந்த மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கணும். இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு இந்திர பதவி உண்டு உண்டு உண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு விசாக நட்சத்திரக்காரர்கள் அவசியம் செய்யணும். குரு தட்சிணாமூர்த்தி, இந்த குரு பயிற்சியில மட்டும்தான் குரு தட்சிணாமூர்த்தி போய் பார்ப்போம். விசாக நட்சத்திரக்காரர்கள் இது ஒரு பண்பாகவே நீங்க ஆரம்பிங்க. வியாழக்கிழமை குரு ஹோரையில போயிடுங்க. குரு பார்வை அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். உண்மையிலேயே உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக உண்டு. சில விஷயத்தை முன்கூட்டி யோசிக்கக்கூடிய சிறப்பான தருணத்தையும் இறைவன் கொடுத்துடுறான். நீங்க ரொம்ப யோசிச்சீங்கன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம், இது இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கணும். அது மாதிரி ஒரு முடிவு எடுத்தாலும் அதை கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். வித்யாபாரம் கிடைக்கும். வித்யாபாரம், அதான் குருவை போய் வழிபாடு பண்ணுங்க. ஆளுமை திறன் ஏற்படும், வித்யாபாரம் ஏற்படும். செய்யலாங்களா? எந்த குறையும் வராது. குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கிற குருவையும் வழிபாடு பண்ணும், மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நவகிரகத்தில் வடக்கு நோக்கி இருப்பார். ஆக இதெல்லாம் இந்த வழிபாடுகள் பண்ணும்போது பல பேருக்கு பதவிகள் கிடைக்கும், அரியாசனங்கள் கிடைக்கும். சில பேர்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாம இருப்பாங்க, நமக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல சாமின்னுவாங்க. அவங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யும் போது. வெற்றி வாக்குகள் ஏற்படும்.
அது மாதிரி பார்த்தீங்கன்னா தெய்வ பலத்தால் கான்ட்ராக்ட் ஒர்க் ஏதாவது நீங்கள் பண்ணுறதா இருந்தால் சக்ஸஸ் ஆகும். அதாவது ஒருத்தவங்கள்ட்ட இந்த பகுதி நேரமாக கான்ட்ராக்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஏதாவது நம்ம வந்து கணிசமாக ஒரு தொகையை வாங்கி அதுக்கு பிறகு செலவு பண்ணுறது, இதெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். வெளிநாடு வாய்ப்புகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். சில பேருக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட யோகங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, கனடாவில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, யூகேல இருந்தாலும் சரி, யூஎஸ்ஏல இருந்தாலும் சரி. ஏன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு வான் உயர் பயணங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் நிறைய சக்சஸ்ஃபுல் கிடைக்கும். தெய்வ பலம் பரிபூர்ணமாக உண்டு, கவலைப்பட வேண்டாம். கெடுதல் கிடையாது, கண்டங்கள் கிடையாது. மாற்றுமுக சிந்தனைகள் மட்டும் அவ்வப்போது ஏற்படும். நம்மளை இப்படி பேசிட்டாங்களே, நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்லாம் பயங்கரமாக தோணும். என் முகமே எப்படி போகுது பார்த்தீங்களா? அது மாதிரி தான் ஏதாவது தோணும்னு, அதாவது ஏதாவது ஒருத்தவங்களை பண்ணிடணும்னா முகம் இப்படி போயிடும். அது வேணாம், சிரிச்ச முகத்தோடு இருப்போம். சிரிப்பு தான் அழகு. அழகான் முருகனுக்கு சொந்தது சிரிப்பு. முருகனாலே சிரிப்பு. சிரிச்சுக்கிட்டே இருங்க. முருகன் உங்க வாழ்க்கையில பக்கத்திலே இருப்பாரு, செல்வாக்கு கொடுப்பாரு, தெய்வ பலத்தை கொடுப்பாரு. ஒரு குறையும் வராது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முத்துக்குமார சுவாமி வழிபாடு அவசியமாக பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமையில முடிஞ்ச வரைக்கும் தபமா இருங்க, தபஸ் பண்ணுங்க. கந்த சஷ்டி கவசம் கண்டிப்பாக படிங்க. முருகப்பெருமான் அனுகிரகம் பரிபூர்ணமா உண்டு உண்டு உண்டு. நல்லது நடக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, தெய்வ சங்கல்பத்தினால எல்லாம் நடக்கும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோடாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வும். பராசக்தி 16 செல்வத்தை கொடுப்பா கொடுப்பா கொடுப்பா. என்ன காரணம்னா சக்தி மைந்தன் விசாக நட்சத்திரக்காரர்கள். சக்தியும் சிவனும் இணைந்தவர்கள், முருகனுடைய வேளால் வாழக்கூடியவர்கள். சொல்லும் வில்லும் எவ்வளவு முக்கியமோ அந்த சொல்லும் செயலும் முக்கியம். அதுதான் உங்களுடைய பெரிய பிளஸ். இந்த பிளஸ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அருமையான நேரம். இந்த காணொளி பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த காணொளி பார்க்குற எல்லாருக்குமே கல்யாண நாள் வாழ்த்துக்கள். கிரகப்பிரவேச நீங்க வீடுகள் வச்சிருந்தீங்கன்னா, கட்டியிருந்தீங்கன்னா அந்த கிரகப்பிரவேச விழா வாழ்த்துக்கள். வீடு சீக்கிரம் கட்டணும்னு ஆசைப்பட்டா உங்களுக்கு சீக்கிரம் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். கல்யாணம் நடக்கலைன்னா சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். குழந்தை இல்லைன்னா சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தினசரி உங்க வாழ்க்கையில பிறந்த நாட்கள் என்னைக்குமே சிறந்த நாட்களாக உங்களுக்கு அமையும். ஒவ்வொரு பிறந்த நாள்லையும் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. வாழ்த்துக்கள் விசாக நட்சத்திர அன்பர்களே. தெய்வ பலத்தால, முருகன் அருளால பரிபூர்ணமான ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அமோகமா இருக்கணும்.